ஹாய் காய்ஸ், ஐம் பிரசாந்த். லாஸ்ட் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம ஒரு லாங் ட்ரிப்பாக நம்ம போயிருந்தோம். இந்த ட்ரிப்பில் வந்து நம்ம நிறையா ட்ரெயின் பிளாக்ஸ் அப்புறம் டெம்பிள் எக்ஸ்ப்ளோரிங்லாம் நம்ம நிறையா கவர் பண்ணியிருந்தோம். லாஸ்ட்டாக வந்து நம்ம கன்னியாகுமரி சன்ரைஸை பார்த்துட்டு அப்புறம் போட் ரைடில் போய் நம்ம விவேகானந்தர் ராக்கையும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன மாதிரியான கண்டென்ட்லாம் கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி டெர்மினஸ் போய் நம்ம அங்கேருந்து திருவனந்தபுரம் சென்ட்ரல் போக போகிறோம். அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி டெர்மினஸில் ஒரு 3 hours நான் அங்கே இருந்தேன். அப்போ இருந்த டைமில் நான் அந்த டெர்மினஸை பற்றி சின்ன சின்ன கிளிப்ஸ் எல்லாம் நான் கவர் பண்ணியிருந்தேன். அதை நீங்கள் பார்ப்பீங்க. ட்ரெயின் பிளாகும் நீங்கள் கொஞ்சம் சின்ன கிளிப்ஸாக நீங்கள் பார்ப்பீங்க. நெக்ஸ்ட்டு நான் திருவனந்தபுரம் சென்ட்ரலில் டார்மெட்ரி எடுத்திருந்தேன். அந்த டார்மெட்ரி பற்றின டீட்டெயில்ஸ், அப்புறம் வந்து நான் அங்கே நைட்டு டின்னருக்கு நான் எங்கெல்லாம் சாப்பிட்டேன் அப்படிங்கிற கிளிப்ஸ் எல்லாம் நீங்கள் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. மற்ற ட்ரெயின் பிளாக்ஸ் மாதிரி நான் ஃபுல்லாலாம் கவர் பண்ணியிருக்க மாட்டேன். சின்ன சின்ன கிளிப்ஸாக தான் நான் கவர் பண்ணியிருப்பேன். நான் போனதுலேயே ரொம்ப ஒஸ்ட்டான ட்ரெயின்னு பார்த்தோம்னா இந்த ட்ரெயினாக தான் இருக்கும். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க உங்களுக்கு அது என்ன அப்படின்னு புரியும். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம ட்ராவலிங் இன்ஃபோர்ஸ்டர் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ இந்த கன்னியாகுமரி டெர்மினஸ்லேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறேன். ட்ரிவாண்ட்ரம் தான் நான் போகிறேன். திருவனந்தபுரம் சென்ட்ரலுக்கு நான் போகிறேன். அங்கேருந்து நாளைக்கு இன்னொரு ட்ரெயின் ட்ராவல் விலாக் ஸ்டார்ட் ஆகுது. அதனால் நான் இப்போவே இங்கேருந்து கிளம்புறேன். இப்போ டைம் வந்து கரெக்டாக 12:30 ஆகுது. இன்னும் ஒரு 3 ஹவர்ஸுக்கு மேலே இங்கே தான் நம்ம வெயிட் பண்ணணும். இதுதாங்க கன்னியாகுமரி டெர்மினஸ் ஓட பிளாட்ஃபார்ம். இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படியே எண்ட் ஆகும். இதுக்கப்புறம் எந்த ஸ்டேஷன்ஸும் கிடையாது, எதுவுமே கிடையாது. இதுதாங்க இந்தியாவின் தென்முனையில் உள்ள கடைசி ரயில் நிலையம். இங்கே எல்லாம் இப்போ தான் ஒர்க்கு போய்கிட்டு இருக்கு. கன்னியாகுமரி டெர்மினஸில் எல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே அந்த நடைமேடை அந்த மேலே அந்த டாப்பெல்லாம் இப்போ தான் எல்லாம் சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் இந்த மாதிரி பழசாக இருந்திருக்கு, எல்லாத்தையும் இப்போ ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ எல்லாமே புதுசாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க. சூப்பரான ஒரு விஷயம். திருவள்ளுவர் ஸ்டாச்சு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு டைம் வரலாம். திருவள்ளுவர் ஸ்டாச்சு இன்னும் நம்ம கவர் பண்ணல. அது எப்போ நம்மளுக்கு ஓப்பன் பண்ணுறாங்கன்னு தெரியுதோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வந்து நம்ம அதையும் கவர் பண்ணி காமிக்கலாம். இன்னும் 3 hours இருக்குது. பொறுமையாக இங்கே உட்காந்துருந்து கொஞ்சம் நேரம் டைம் பாஸ் பண்ண வேண்டியது தான். எங்கள் ஸ்டேஷனில் உட்கார முடியாது, ஏன்னா பார்த்திங்கன்னா எல்லாம் டாப்பெல்லாம் கழட்டி வச்சுருக்காங்க. வெயில் அப்படியே அடிக்குது. உட்காந்தா அங்கே தான் போய் உட்காரணும். சரி, ஒரு ரவுண்டு அப்படியே அடிச்சுட்டு போய் அங்கேயே போய் உட்காந்துக்கலாம். என்ன ட்ரெயின் இது? கன்னியாகுமரி டு புனே சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்ங்க இது. பாருங்கள் அந்தோதியா கோச்சோட நிலைமையை, கருகருத்து போய் கிடக்கு. சரி, நான் இப்போ வீடியோ கட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இன்னும் ஒரு 2 hours கழித்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். 2 hours later. கைஸ், இப்போ நம்ம எந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு போட்டுக்குள்ள 06773 கன்னியாகுமரி கொல்லம் மெமு எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் அந்த ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். கரெக்டாக இங்கேருந்து 4 மணிக்கு டிபார்ச்சர் ஆகும். இப்போ டைம் கரெக்டாக 3:40 ஆகுது. பிளாட்ஃபார்ம் இன்னும் இங்கே போர்டில் போடல, டிஸ்பிளே பண்ணல. பட் ஆனால் அதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா இங்கே போட்டிருக்கு பாருங்கள், 06773 கன்னியாகுமரி கொல்லம் மெமு. அது வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 3 அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்ம கொல்லம் போகிற மெமு எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் வந்து 3வது பிளாட்ஃபார்மில் இருக்குமாமா. வாங்க போய் பார்க்கலாம். பட் ஆனால் இன்னும் பிளாட்ஃபார்முக்கு ட்ரெயின் வரல. இன்னும் ட்ரெயின் டிபார்ச்சர் ஆகிறதுக்கு ஷெடியூல் படி இன்னும் வெறும் 15 minutes தான் இருக்குது. பட் ஆனால் இன்னுமே ட்ரெயின் வரல.
இந்த பிளாட்ஃபார்மில் நிற்கிற ட்ரெயின் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, இருங்க அங்கே போர்டு கிட்ட போய் காமிக்கிறேன். கேஎஸ்ஆர் பெங்களூரு கன்னியாகுமரி ஐஸ்லேண்ட் எக்ஸ்பிரஸ் இப்போ தான் வந்திருக்கு. 3 o'clock வந்திருக்கு. இங்கே இப்போ க்ளீனிங் ப்ராசஸ்லாம் பண்ணிவிட்டு லூப் லைனுக்கு கொண்டு போயிடுவாங்க. நாளைக்கு காலையில் 10 மணிக்கு தான் இது திருப்பி டிபார்ச்சர் ஆகும். இதுக்கு அந்த சைடு இன்னொரு லெஜெண்ட்ரியான ட்ரெயின்னு கூட சொல்லலாம். இந்த கன்னியாகுமரியோட ஒரு லெஜெண்ட்ரியான ட்ரெயின் இருங்க அந்த சைடு நிற்குது. அது அங்கே தெரியுது பார்த்தீங்களா? இருங்க பிளர் ஆகுது. இப்போ அங்கே தெரியுது இல்லை யார் அப்படின்னு பார்த்தோம்னா, கன்னியாகுமரி சென்னை எக்மோர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ், கன்னியாகுமரியின் செல்ல பிள்ளை அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த ட்ரெயின் தான் அங்கே நிற்குது. கரெக்டாக இன்னும் ஒரு 5:50க்கு இங்கேருந்து கிளம்புது அந்த ட்ரெயின். பட் இன்னுமுமே நம்ம ட்ரெயின் வரல. பட் ஆனால் கூட்டம் இப்போவே ஓரளவு வர ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் அந்த கொல்லம் நம்ம போகிற மெமு ட்ரெயினுக்கு தான் வந்திருக்காங்க. ஏன்னா அது மேக்ஸிமம் மேஜரான ஜங்ஷன்ஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டு போகுது. இந்த திருவனந்தபுரம் அந்த கேரளா சைடு இருக்கிற மேக்ஸிமம் அந்த மெயினான ஜங்ஷன்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு போகுது. அதனால் இந்த ட்ரெயினுக்கு கொஞ்சம் டிமாண்ட் அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். உனக்கு திருவனந்தபுரத்தில் என்னடா வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து இப்போ திருவனந்தபுரம் போயிட்டு டார்மெட்ரி எடுத்திருக்கேன். எனக்கு 7 மணிக்கு செக்இன் பண்ணுற டைமு. ஃபஸ்ட்டு டார்மெட்ரி போயிட்டு நைட் அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு திருப்பி நம்மளுக்கு நாளைக்கு காலையில் நம்ம இன்னொரு ட்ரெயின் ட்ராவலாக ட்ரை பண்ண போகிறோம். எந்த மாதிரி ட்ரெயின் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சென்ட்ரலில் போயிட்டு வ்ளாக் எடுக்கிறப்ப நான் உங்களுக்கு டீட்டெயிலிங்காக சொல்லுவேன். ஒரு சிறப்பான விஷயம் என்னவென்றால் 4 மணிக்கு தான் பிளாட்ஃபார்முக்கே நம்ம ட்ரெயின் வருது. ஐயோ என்னத்த சொல்கிறதுன்னு தெரியல. பார்க்கலாம் எத்தனை மணிக்கு இங்கேருந்து டிபார்ச்சர் ஆகுது அப்படின்னு. நம்ம போகிற இந்த மெமு ட்ரெயின் வந்து இப்போ கொல்லம்ல இருந்து இந்த கன்னியாகுமரிக்கு வந்திருக்கு. ஓகேவா? 3:50 வந்து ஷெட்யூல் டைமு. பட் ஆனால் 4 o'clock தான் வந்திருக்கு. ஷெட்யூல் டைம் படி பார்த்தா 3:50க்கு வந்து உடனே 4 o'clock ஒரு 10 minutes கேப்லேயே திருப்பி நம்மளுக்கு இங்கேருந்து டிபார்ச்சர் ஆகிற மாதிரியான ஷெட்யூல் தான் தந்திருக்காங்க. பட் வந்ததே ஒரு 4 o'clock தான் வந்திருக்கு. எப்படியும் 4:10க்குள்ளே எடுத்துருவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். நம்ம ட்ரெயின் கரெக்டாக 15 minutes டிலேவோட கன்னியாகுமரியிலேருந்து டிபார்ச்சர் ஆகுது. நாகர்கோயில் ஜங்ஷனுக்கு அவுட்டரில் அன்ஷெட்யூல் ஹால்ட்டாக நிறுத்தியிருக்காங்க. ஆல்ரெடி 15 minutes டிலேவோட தான் ட்ரெயினை டிபார்ச்சர் ஆச்சு. இதில் இன்னமும் டிலே. பட் ஓகே, இந்த ட்ரெயினுக்கு ஏகப்பட்ட ஸ்லாக் டைம் தந்திருக்காங்க. அதையெல்லாம் வச்சு எப்படியும் சீக்கிரமாகவே கொல்லமுக்கே போய் சேர்ந்துருவாங்க. என்ன தான் அன்ஷெட்யூல் ஹால்ட் அப்படின்னாலும் நிறுத்தியிருக்கிற இடம் பாருங்கள், சூப்பர். இந்த நாகர்கோவில் டு கன்னியாகுமரி இந்த ஸ்டெச் வந்து பார்த்திங்கன்னா 1 லைன் தான். ஒரு ட்ரெயின் போச்சுன்னா ஆப்போசிட்டில் எந்த ட்ரெயினும் வர முடியாது. இப்போ இந்த ஸ்டெச்சில் வந்து ட்ராக் ஒர்க்ஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் இங்கே டபுள் லைன் வந்துடும்.
இந்த ட்ரெயின் கன்னியாகுமரியிலேருந்து கொல்லம் வரைக்கும் டோட்டலாக 150 கிலோமீட்டரை 5 hours 30 minutes கவர் பண்ணுது, வித் 30 halts-ஓட கவர் பண்ணுது. இந்த ட்ரெயின் ஏகப்பட்ட ஸ்டேஷன்ஸில் நின்று போகிறதுனால எல்லாத்தையும் கவர் பண்ணால் போர் அடிக்கும். அதனால் நான் ஸ்ட்ரைட்டாக வந்து திருவனந்தபுரம் சென்ட்ரல் போயிட்டு உங்களுக்கு நான் அவுட்ரோ தரேன். சிறப்பான ஆல்னி 45 minutes டிலேவோட ரீச் பண்ண வச்சிருக்காங்க இந்த ட்ரெயின். ஃபர்ஸ்ட் டைம் நான் திருவனந்தபுரம் வந்திருக்கேங்க. இப்போ நான் நிற்கிற இடம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்கேன். திருவனந்தபுரம் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. நான் ஃபஸ்ட் டைம் வரதுனால எனக்கு சரியாக தெரியல. பட் ஆனால் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறேன். இங்கே தான் பார்த்தீங்கன்னா KSRTC மற்ற எல்லா பஸ்ஸஸுமே, தமிழ்நாடு பஸ்ஸஸ் முதற்கொண்டு எல்லாமே இங்கே தான் கடைசி ஸ்டாப்பு. நான் இப்போ நைட்டு ஃபுட்டு நான் சாப்பிட்டேன், ஓகேவா. எனக்கு பின்னாடி இருக்குல்ல வீல் ஆன் ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிற ஒரு ஷாப்பில் தான் நான் சாப்பிட்டேன். சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட் வைஸ் பார்த்தோம்னாலும் அந்த அமௌண்ட் வைஸும் நல்ல ஒரு டீசெண்டாகவே இருந்துச்சு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் திருவனந்தபுரம் வந்தீங்க அப்படின்னா கரெக்டாக பஸ் ஸ்டாண்ட்லேயே வீல்ஸ் ஆன் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு ஒரு ஹோட்டல் கரெக்டாக பஸ் மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருப்பாங்க. வேணும்னா வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம TNSTC ஒரு அதர் ஸ்டேட்டுக்கு போயிட்டு நம்ம தமிழ்நாடு பஸ்ஸஸ், தமிழ்நாடு லெட்டர்ஸை பார்த்தாலே அது ஒரு ஹாப்பினஸ் தான். அந்த ஒரு ஹாப்பினஸ் எனக்கு இப்போ கிடச்சி. நம்ம இங்கே நைட் ஸ்டேக்காக ரயில்வே ஸ்டேஷன் ஜங்ஷன்லேயே இருக்கிற டார்மெட்ரி தான் நம்ம புக் பண்ணியிருக்கோம். ஒரு 2 monthsக்கு முன்னாடியே நான் புக் பண்ணிட்டேன். அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே எனக்கு டார்மெட்ரிக்கு போயிட்டு நான் உங்களுக்கு டீட்டெயிலிங்காக சொல்கிறேன். இந்த திருவனந்தபுரத்தில் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா மெயினான விஷயங்கள், அதாவது அந்த பஸ் ஸ்டாண்ட் அப்புறம் ஜங்ஷன், இது ரெண்டுமே ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால நம்மளுக்கு டிரான்ஸ்போர்ட் வைஸ் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா மற்ற நம்ம தமிழ்நாட்டிலே நிறையா பிளேசஸில் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் ஒரு இடத்துல இருக்கும், ஜங்ஷன் ஒரு இடத்துல இருக்கும். அதுக்கு இதுக்கும் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 10 kilometers 15 kilometers எல்லாம் கூட இருக்குது.
அதெல்லாம் பார்க்குறப்ப இந்த ஒரு விதத்தில் எனக்கு திருவனந்தபுரத்தை ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுதாங்க நான் சொன்ன அந்த ரெஸ்டாரண்ட், வீல் ஆன் ரெஸ்டாரண்ட். சூப்பராக இருக்குது, மறக்காமல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது எந்த ஒரு ப்ரமோஷனும் எதுவும் கிடையாது, என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். வந்தால் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி வாங்க, இப்போ நம்ம ஜங்ஷனுக்கு போயிட்டு டார்மெட்ரியை பற்றி பேசலாம். இந்த கேரளாவில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் வைஸ் பார்த்தோம்னா இப்போல்லாம் 100% எலக்ட்ரிக் பஸ்ஸஸை இப்போ ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பாருங்கள், எங்கே பார்த்தாலும் எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் தான். எதிர்பார்ப்போம் இந்த மாதிரியான பஸ்ஸஸ், எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் நம்ம தமிழ்நாட்டிலையும் வரணும் அப்படின்னு. சரி வாங்க, இப்போ நம்ம போகலாம். இங்கே கரெக்டாக ஜங்ஷனுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா எஸ்சிடிசி பேருந்துகள் புறப்படும் இடம்னு போட்டிருக்காங்க. இந்த இடத்துல தான் டிபார்ச்சர் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுதாங்க இந்த ட்ரிவாண்ட்ரம் ஜங்ஷனில் மெயின் என்ட்ரன்ஸ். இது வழியாக தான் நம்ம டார்மெட்ரி அந்த ரூம்ஸுக்கு போகணும். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் நான் ஏசியில் ரூம்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் செப்பரேட்டாக பூட்டு வாங்கிட்டு வந்துடணும். அந்த டார்மெட்ரியில் தரமாட்டாங்க, ஓகேவா? நீங்கள் செப்பரேட்டாக பூட்டு வாங்கிட்டு வரணும். எனக்கு தெரியல, நான் பாட்டுக்கு வந்துட்டேன். அப்புறம் அவங்ககிட்ட கேட்டப்போ இங்கே கீழே கடை இருக்கும் அப்படின்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். அந்த கடை முதற்கொண்டு எங்கே இருக்குதுன்னு சொல்கிறேன். நீங்கள் மேக்ஸிமம் வீட்டிலே எடுத்துகிட்டு வந்துடுறது நல்லது. இப்போ இங்கேருந்து இப்படியே வந்தீங்கன்னா இது வழியாக நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா இந்த என்ட்ரன்ஸ் வழியாக போனோம் அப்படின்னா இங்கே ஒரு ஷாப் இருக்குது. இங்கேயும் கூட நீங்கள் போட்டு வாங்கிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டே பண்ணியிருக்க டார்மெட்ரி, ஐஆர்சிடிசியோட டார்மெட்ரிக்கு நம்ம எப்படி போகிறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா மெயின் என்ட்ரன்ஸ், ஓகேவா? இது வழியாக தான் நம்ம போகணும். கரெக்டாக இப்படி என்ட்ரன்ஸ் ஆனீங்க அப்படின்னா கரெக்டாக ரைட் சைடு வந்து பேகெல்லாம் ஸ்கேன் பண்ணுற இடம் இருக்கும். அதுக்கு அப்படியே லெஃப்ட் சைடு வந்து ஒரு ஸ்டெப்ஸு போகுங்க. உங்களுக்கு வந்து இங்கே போர்டும் போட்டிருக்கும். இங்கே மேலே பாருங்கள், ரிட்டையரிங் ரூம்ஸ் அப்படின்னு போர்டும் போட்டிருக்கோம். அதில் அப்படியே மேலே ஏறி போகணுங்க. ஸ்டார்டிங்லேயே ஒரு ரிசப்ஷன் இருக்கும். பேக்கில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதாங்க ரிசப்ஷன். இந்த டார்மெட்ரி இந்த இதுக்கான ரிசப்ஷன் அதுதான். நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ்லேருந்து வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த ரிசப்ஷன் இருக்கும். நீங்கள் அங்கே போய்ட்டு நீங்கள் இப்போ புக்கிங் பண்ணிவிட்டு வந்திருக்கீங்க, ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க ஒரு சின்ன ஒரு பேப்பர் மாதிரி தருவாங்க. அதில் நீங்கள் உங்களோட நேமு, அதில் அந்த நீங்கள் புக் பண்ணியிருக்கிற அந்த கோட்ஸ் எல்லாம் தந்துருப்பாங்க. இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணி அவங்ககிட்ட தந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ரூம்பை அவங்க அலோகேட் பண்ணி தருவாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க ஒரு பெட் ஸ்ப்ரெட் மாதிரி ஒரு கிளாத் தருவாங்க. அது நீங்கள் எடுத்துக்கிட்டு உங்கள் ரூமுக்கும் நீங்கள் போகலாம். அவங்க டீட்டெயிலாக சொல்லுவாங்க இந்த ரூம் அப்படின்னு. பட் நீங்கள் ஆனால் ஏசியில் புக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்களே அந்த பூட்டு அந்த இதெல்லாம் தந்துடுவாங்க. நீங்கள் நான் ஏசியில் புக் பண்ணியிருந்தீங்க இல்லை டார்மெட்ரி புக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க தரமாட்டாங்க. நம்மளே பர்சனலாக எங்கேயாச்சும் வாங்கிட்டு வர மாதிரி தான் இருக்கும். நான் உங்களுக்கு ஷாப்பும் கூட சொல்லியிருப்பேன், நீங்கள் அங்கேயும் கூட வாங்கிட்டு வரலாம். இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வீட்டில் இருந்து கூட எடுத்துகிட்டு வந்துடலாம். சரி ஓகே, இப்போ வாங்க நம்மளுக்கு அலோகேட் பண்ணியிருக்கிற ரூம்ஸோட கிளிப்ஸ் எல்லாம் இப்போ பார்க்கலாம் வாங்க. இப்போ வாங்க நம்மளோட ரூம்ஸோட கிளிப்ஸை போய் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஏசி டார்மெட்ரி ஜென்ஸ், ஓகேவா? இதுதாங்க நம்ம ஸ்டே பண்ணியிருக்கிற இடம், டார்மெட்ரி ஜென்ஸ் கேபின் இது, ஓகேவா? தனித்தனியாக ரூம்ஸ் மாதிரி தந்திருப்பாங்க. இப்போ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இது பாருங்கள், இங்கே போர்டு போட்டிருக்காங்க டார்மெட்ரி. நான் ஏசி வந்து D1லேருந்து D9 வரைக்கும் இந்த சைடு, அப்புறம் ஏசி வந்து B1லேருந்து B9 வரைக்கும் இங்கே உள்ளே போகணும். நம்ம வந்து நான் ஏசியில் தான் புக் பண்ணியிருக்கோம். வாங்க நம்மளது வந்து D8, ஓகேவா? உள்ளே போகணும் அப்படின்னா D6. இந்த இடம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா?
ஞாபகம் இருந்துச்சுன்னா அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட ரூம் இதுதான், D8. இப்போ வாங்க நம்மளோட ரூமை பற்றி பார்க்கலாம். உள்ளே வந்தோம் அப்படின்னா 1 person படுக்கிற மாதிரி ஒரு மெத்தை தந்திருக்காங்க. அப்புறம் இங்கே டேபிள் மாதிரி தந்திருக்காங்க. அதுக்கு கீழே, மெத்தைக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா ட்ரா தந்திருக்காங்க. உங்களோட லக்கேஜஸ் ஏதாச்சும் இருந்தால் வச்சுக்கலாம். அப்புறம் இங்கே ஃபேன் ஸ்விட்சஸ், அப்புறம் லைட் ஸ்விட்சஸ்லாம் தந்திருக்காங்க. அப்புறம் ஒரு பெரிய மிரர் தந்திருக்காங்க. இங்கே வந்து ஹேண்டில் தந்திருக்காங்க. நான் வந்து ஸ்டார்டிங்லேயே அந்த ரிசப்ஷனில் ஒரு கிளாத் தருவாங்க அப்படின்னு சொன்னல, அது இதுதான் பெட்டுக்கு போட்டுக்கிறது. ஓகேவா? அவ்வளோதாங்க இந்த டார்மெட்ரி ரூமில் இருக்கிற அமெனிட்டிஸ். பார்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட டார்மெட்ரி ரூமை பற்றி பார்த்துருப்பீங்க. இப்போ வாங்க நம்ம ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டியை பற்றி போய் பார்த்துட்டு வந்துடலாம். ரூம்லேருந்து வெளில வந்தோம் அப்படின்னா லெஃப்ட் சைடே ரெஸ்ட் ரூம் தந்திருக்காங்க. இது தாங்க ரெஸ்ட் ரூம். இங்கே பார்த்தீங்கன்னா சிங்க் தந்திருக்காங்க. அப்புறம் ஒரு மிரர் தந்திருக்காங்க. அப்புறம் அவுட்டர் வந்து வெஸ்டர்ன் டைப்பும் தந்திருக்காங்க. இது வந்து பாத்ரூம், குளிக்கிற இடம். ரெஸ்ட் ரூம் கிளீனிங் வைஸ் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். லாஸ்ட்டாக வந்து அந்த கொல்லம் டெமோ ட்ரெயின் வந்து நம்மளை வச்சு செஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அது ஆல்ரெடி அதுக்கு வந்து ஒரு 30 minutesக்கு மேலே ஸ்லாக் டைம் தந்துருந்தாங்க. அந்த திருவனந்தபுரம் சென்ட்ரலுக்கு முன்னாடி ஸ்டாப்லேருந்து ஒரு 45 minutes பக்கமாக இது தந்துருந்தாங்க ஸ்லாக் டைம். பட் இருந்துமே, ஸ்லாக் டைம் இருந்துமே திருவனந்தபுரம் சென்ட்ரலுக்கே பார்த்தீங்கன்னா 45 minutes டிலேவோட தான் வந்திருக்கு. ஐயோ, இப்போ வரத்துக்குள்ளே எனக்கு போதும் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நிறைய டார்மெட்ரி ரிலேட்டட் வீடியோஸ்லாம் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் இந்த மாதிரியான ரயில்வே ஸ்டேஷன்ஸ்க்கு போகிறப்ப மறக்காமல் அதில் நான் வீடியோ எடுத்து காமிக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் ட்ராவலிங் இன்ஃபோஸ் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷனையும் கொடுத்துருங்க. அடுத்த சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம் கைஸ். டாட்டா, பாய்.